ஆட்சி அவங்களோட ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு எதிர்கட்சியில இருந்து கொடுத்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அந்த மாதிரி இல்லையே. கொடுத்தவரே ஆளுங்கட்சி சேர்ந்தவர். அப்ப அவருக்கே மோடி ஆட்சி பிடிக்கலையா? மோடியை எதிர்த்து குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரே ஆள் அனுப்பி விட்டாரா? இல்ல, முதல்ல அவங்க முழக்கம் போடும்போது பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் ஒழிக. பாரத் மாதா ஓகே தாங்க. ஆனா பாரத் மாதா வீட்டு மேலேயே குண்டு போடுவீங்களா நீங்க? ஏன்னா இது பிஜேபியோட ரெகுலர் ஸ்டைல். இது யாருமே அவங்க மேல குண்டு போடலனாலும் அவங்களே அவங்க மேல குண்டு போட்டுக்கிட்டு ஐயோ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கதறது வந்து பல காலமா நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முதல் கட்டமாக என்னுடைய கேள்வி, இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கனெக்ஷன்? பாஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு சாதாரண ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்ட வாங்குறதே எம்பிட்ட கஷ்டங்க. பாஸே வாங்குற அளவுக்கு எப்படி ஒரு நெருக்கமானாங்க? ரெண்டாவது கேள்வி, என்னோட கேள்வி என்னன்னா, அந்த சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாரு? அவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து தினமும் வரக்கூடிய பணியில இருந்தவங்களா, இல்ல இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக வேற ஆபீசரை போட்டாங்களா?